வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மூர்த்தி கடைக்கு போல? இல்ல இன்னைக்கு வணிக சங்க மீட்டிங், அதான் லீவ். ஓ சரி சரி. அண்ணி என்ன நீ இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? அதுக்குள்ள டியூட்டி முடிஞ்சுதா? டியூட்டி முடியல, நான் தான் பெர்மிஷன் போட்டு வந்துட்டீங்களா? என்னாச்சுக்கா, என்ன விஷயம்? வேற என்ன, எல்லாம் என்ன பாக்கதா அப்படிதானே கயல்? ஆமா, நீங்க பண்ணிட்டு இருந்த வேலைக்கு நேர்ல பார்த்து 4 அடி கொடுக்கலான்னு வந்தேன். அடிக்கிற அளவுக்கு அண்ணன் என்ன தப்பு பண்ணாரு? அண்ணன் பாவம் அண்ணி. யாரு இவரா? உங்க அண்ணன் பண்ற வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. மாப்பிள்ள அப்படி என்ன கையில் பண்ணாரு? மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவ சும்மா என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இல்ல அப்புறம் கவனிச்சுக்கிறேன் உங்களை. மா வீட்ல பால்லாம் இருக்கா? காஃபி குடிக்கிறியா? நான் போய் எடுத்துட்டு இல்ல இல்ல இல்ல, நான் எனக்கு கேக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர போறாங்க. அதுக்கு கெஸ்டா? யாரு கையில? எல்லாம் உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். எனக்கா? உனக்குன்னா உனக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு எனக்குன்னு நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். யாரு வந்து கெஸ்ட்? இருங்க, வருவாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களே நேர்ல வருவாங்க, பாத்து தெரிஞ்சுக்கோங்க. சொல்லு கையல். கொஞ்சம் பொறுமையா இருமா. போய் பாலை காய்ச்சி போ. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? அக்கா, பக்கத்துல ஜெராக்ஸ் கடையில பிரிண்ட் கொடுத்திருக்கேன், வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியா? வந்துடுறேன். வரேன் மாம்ஸ். சரி கயல், யாரு வராங்கன்னு என்கிட்ட மட்டும் சொல்லு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அவங்க வரும்போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோ. சொல்ல மாட்டேன்ல? சரி பாத்துக்கிறேன். சரி பாருங்க பாருங்க. அண்ணா என்னடா இந்த அட்ரஸ் தானே? இதுவா? ஆமாண்ணே. ரொம்ப வருஷம் கழிச்சு தங்கச்சி பார்க்க போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? எனக்கு சந்தோஷத்தையும் தாண்டி என் மனசுல இருக்கிற பாரமே குறைய போகுதுன்னு நினைக்கிறேன். எப்போ என் பொண்ணை பார்க்க போறேன்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அது நடக்க போகுதுடா. இங்க பாருங்க, நீங்க சந்தோஷப்படுறதெல்லாம் இருக்கட்டும். உள்ள போனதுக்கு அப்புறம் உங்க தங்கச்சியோ அவ புருஷனோ இல்ல வேற யாராவது பழைய கதையை பேசி உங்களை அசிங்கப்படுத்தினாங்கன்னா நான் பொல்லாதவளா ஆயிடுவேன், சொல்லிட்டேன். ஏய், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. தேவையில்லாம எதையும் யோசிக்காத. வா வாமா தம்பி, இங்கே வந்துடுறேன். சரிண்ணே. கையில கையில வாங்க. என்ன இங்கே தயங்கி நின்னுட்டீங்க? வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. அம்மா மா மா, யார் வராங்கன்னு கேட்டல, பாரு யார் வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க சம்பந்தி? நல்லா இருக்கேன் சம்பந்தி. நீங்க எப்படி? நான் நல்லா இருக்கேன். கோபி விஜி எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கமா. அம்மா, இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இன்னும் நீங்க எங்க மேல கோவத்துல இருப்பீங்கன்னு நினைச்சுதான் தயக்கத்தோட உள்ள வந்தோம். ஆனா நீங்க பழசெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்க கிட்ட சகஜமா பேசுறத பார்க்கும்போது ரொம்ப நிம்மதியா இருக்குமா. என்ன பண்ணி, இது உங்க வீடு. இங்க வரதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் சொல்லுங்க? நடந்ததெல்லாம் விடுங்க. உங்களை எல்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க முதல்ல வந்து உட்காருங்க. வாங்க வாங்க.